ஹாய் காய்ஸ். இது கண்டிப்பாக ஒரு 2 ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஜேகே, அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் சுகா, அப்புறம் அவங்களோட கேங்கு, அவங்க எல்லோரும் ஒரு ஒரு நைட் டைம் இருக்கும், ஒரு 10 அந்த மாதிரி சம்திங். அந்த டைம் தான் எல்லோரும் உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு சிரிச்சிட்டு ஒரு மாதிரியா ஜாலியாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவன் ஜேகேயோட ஃப்ரெண்ட் தான், ஏய் அவன் அப்படி பண்ணான்டா, நான் போயிட்டு என்ன பண்ணேன்னு தெரியுமா, வாயே ஒன்று உடைச்சி என் ஆள் பின்னாடி நீ சுற்றுவியா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் இல்லை இல்லை நான்லாம் தான் சுற்ற மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் தெரியுமா. எனக்கு அவ்வளோ கெத்து அப்படின்ட்டு சொல்ல பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் காய் தான், அப்படியாடா அப்படிலாம் நான் எதுவும் பார்க்கலையே, என்னமோ நீ போய் நின்ன, அப்புறம் ஏதோ பேசினேன், அப்புறம் அவன் ஏதோ எகிர்னாண்டி கம்னு வந்த மாதிரி தானே இருந்தது. ஏய் மூடு, யார் சொன்னா, எனக்கு கண் தெரில, நான் நின்றப்போவே அவன் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அதர்ட்டான்டா, உனக்கு தெரில, எனக்கெல்லாம் எவ்வளோ மோசம் தெரியுமா. அப்படியா, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ அவனை பார்த்து 4 கிலோமீட்டர் ஓடுறேன்னு கேள்விப்பட்டேன். ஏய் யாரா சொந்த உனக்கு, ஏங்க சொன்னோன்னே முன்னாடி நிறுத்துடா. அப்போ உண்மைதான் போல், யாரா சொந்த உனக்கு. ஏய் மூடு, முதல்ல உன் ஆள் பின்னாடி அவன் சுற்றலான்னு சொன்னல. ஆமாம், அவன் முதல்ல உன் ஆளா. ஏய் கோயிங் டு பி மை ஆள் ராமச்சி. சி அசிங்கமாக இல்லை உனக்கு. மூடு, உனக்கு மட்டும் ஆள் இருக்கான், எனக்கு ஆளே இல்லைனாலும் உன்னை மாதிரிலாம் போகிற வர பொண்ணுங்களே என் ஆளுன்னு சொல்லி சுற்றல. ஏய் அவனே என் போகிற வர பொண்ணு கிடையாதுடா, அவன் என் ஏஞ்சல்ரா, அவன் எனக்கு தான்டா, அவன் உனக்கு தான்னு அவன் வந்து சொல்லணும், புரியுதா. மூடு, சீக்கிரம் சொல்வா. சொல்லிட்டோம், அப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. ஆதிவாசி அதெல்லாம் வாசிப்பேன். ஒரு ஃப்ரெண்டாக நீ என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணுற விட்டு அப்படி ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்க. நீ தானேப்பா சொன்ன எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணிப்பேன்னு, அதான் நான் வந்து ஒதுங்கி நின்ட்டேன். ஒதுங்கி நீங்கள் லட்சணம் தான் தெரியுது அப்படின்ட்டு இவனுங்க பாட்டு அவங்க ஆளுங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுகா தான், நீங்கள்லாம் என்னடா இப்போ ஆளை மெயின்டைன் பண்ணுறீங்க. என் மச்சான் ஜங்குக் பாரு, 9வது படிக்கும் போதே கமிட் ஆனவன் தெரியுமா, என் கேங்லேயே ஃபஸ்ட்டு கமிட் ஆன பையன் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஜங்குக்கோட தோல் மேலேயும் காய போடுறான். இவ்வளோ நேரம் அவங்களோட கான்வர்சேஷன்லாம் கேட்டு ஜங்குக் ஜாலியாக சிரிச்சிட்டு தான் இருந்திருப்பான். இப்போ சுகா, ஜிமினோட பேர் அதான், அவன் கமிட் ஆனது வேறு யாரோட இல்லை, ஜிமினோட தான். ஜிமினும் ஜங்குக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறாங்க. ஜிமின் 1 வருஷம் சின்ன பையன், அவன் 9th இவன் 8th, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க ரிலேஷன்ஷிப். இப்போது சுகா வந்து ஜிமின் பற்றி பேசினோடனே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி சின்னதாயிடுச்சு. இவ்வளோ நேரம் அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே கம்முன்னு ஆகிட்டான் அப்படின்னு இப்படி சுகா சொல்ல, தெரியும் நிறைய கேள்விப்பட்டேன் இவன் எப்படிலாம் லவ் பண்ணான்ட்டு. மச்சி நீ எனக்கு ஒரு ஐடியா கூடுறா. அவன் ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தோணுச்சு நான் போய் சொல்லிட்டேன். அதான் நான் சொல்கிறேன், எப்படா போய் சொன்னேன், எனக்கு உள்ளே அப்படியே வந்து ஒரு மாதிரி அததுரா, உனக்கு என்ன தைரியம் அசால்ட்டாக போய் சொல்லிட்டேன். அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, முன்னாடி போய் நின்னேன், அவன் கொடுத்தேன், அவனுக்கும் பிடிச்சிருந்தது, ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதான். சுகா பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, என்கிட்ட முதல்லாம் சொல்லும்போது இதுவும் ஃபீல் பண்ணி சொல்வேன், என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷனை எப்படியாவது முடிக்கணும்னு தான் ஜங்குக் பார்க்குறான். அதை சுகா நல்லாவே கவனிச்சிட்டு, சரிடா மச்சான் லேட் ஆகுது எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்ல, ஆமாண்டா 10 மணி ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்கு போனால் பாரு எங்கள் அம்மா தொடப்பு கட்டியோடு நிற்பாங்க, 10 மணி மேலே வீட்டுக்கு வரியேடா அப்படின்ட்டு. அதுக்கு மேலே எங்கள் அப்பா நான் என்னமோ குடிச்சிட்டு ரோட்டில் ஊந்துக்கு அந்த மாதிரியும் யாரும் என்னை வந்து கூப்பிட்டு வந்து விட்ட மாதிரியும் நான் எடுத்துப்பான். இப்போ அதை வேறு போய் சமாளிக்கணும், போங்கடா போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கடா அப்படின்ட்டு சொல்லி இங்கே சுகாவும் ஜங்குக்கும் தனியாக நடந்து வராங்க. அது ஒரு நைட் டைம்ன்றதுனால 2 பேரும் ரொம்ப ஸ்லோவாக அவங்க வீட்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. சுகாவும் ஜங்குக்கும் அப்படி தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜும் ஒரே காலேஜ் தான் படிக்கிறாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது, ஜங்குக் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனால் ஏதோ சரியில்லையே,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் நல்லா தான் இருக்கேன். இல்லை, உன்னை பார்க்க வரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் ஜிம்மினை பார்த்தேன். அந்த அந்த திரும்பியும் ஒரு மாதிரியே ஸ்டக்காகி நிற்கிறான். லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு என்ன சொன்னான் அப்படின்னு கேட்குறான். நீ அவன் கால் பண்ணாலே எடுக்க மாட்டேறியான், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு சுகா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பிஸியாக இருந்திருப்பேன், அதான் எடுத்துருக்க மாட்டேன். எப்படிரா 3 மாதமாக பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்க, அது ஏன் சுகா கலர், விடு விடு. என்னடா விடு விடு, அந்த பையன் ஃபீல் பண்ணுறான்டா, என்ன நினச்சிட்ருக்கான் மனசில், என்ன ஆச்சுனாலும் சொல்கிறா. ஒன்றும் இல்லைடா, சும்மா அதுக்குன்ட்டு அவன் ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் எத்துக்கினே இருக்க முடியுமா? எனக்கு பிடிக்கலடா. என்ன பிடிக்கல? சும்மா ஃபோன் பண்ணுறான், சாப்பிட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, எங்கே இருக்க, அங்கே இருக்கியா, எப்போ வருவ, எப்படி இருக்க அப்படின்னு ஏதாவது கேட்டுனே இருக்கிறான்டா. அதான் எடுக்கிறதே இல்லை. ஏண்டா உன்னை நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறது தப்பாடா? அப்படி இல்லைடா, அது தெரிலடா, இப்போ எனக்கு சும்மா ஏதோ நச்சரிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அதான் எடுக்கவே இல்லை. நச்சரிச்சிட்ருக்கானா? ஏண்டா கமிட் ஆன புதுசில் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டானா, ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானான்ட்டு கஷ்டப்பட்டேன். இப்போ அப்படி கேட்குறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை சுகா, இருந்தாலும் தெரில எனக்கு இப்போது அவ்வளோ கனெக்ஷன் இல்லை, அந்த மாதிரி தோணுதுடா. என்னடா, என்ன தோணுது உனக்கு? அப்படி இல்லைடா, நீ என் ஃப்ரெண்டு, உனக்கே என்னை பற்றி நல்லா தெரியும், சொல்லு. ஆனால் நீ என்கிட்ட மறைக்கிறதுக்கு நிறைய இருக்குன்ட்டு இதில் நல்லா தெரியுதுடா அப்படின்னு சுகா சொல்ல, அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அச்சி மறைக்கலாம் எதுவும் இல்லைடா, முன்னாடி இருந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இல்லாத மாதிரி தோணுதுடா அப்படின்னு சொல்கிறான். சுகாவுக்கும் ஒன்றும் புரியல. ஸ்பார்க் இல்லையா? என்ன ஸ்பார்க்கு? அப்படி இல்லைடா, முன்னாடி அடிக்கடி வெளில சுற்றுவோம், அவனை பற்றி நிறையா நான் தெரிஞ்சுக்க நினைப்பேன். இப்போது எல்லாம் ஒரு மாதிரி நார்மலாக ஆகிட்ட மாதிரி இருக்குது. போர் அடிக்குதுடா. என்னடா சொல்கிற, போர் அடிக்குதா? என்ன அவனுக்கு போர் அடிச்சுட்டானா அவன்? ஏய் அப்படி இல்லைடா, அவன் ரொம்ப ஏதாவது ஃபோன் பண்ணினே இருக்கான், ஏதாவது கேட்டுனே இருக்கான், கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட மாட்றான்டா. இப்போது இந்த டைம்லலாம் உங்கள் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீயே பார்க்கல. இப்போலாம் அவங்க கூட நான் அதிகமாக பேசுறதே இல்லை. அதுக்கும் அவன் தான்டா காரணம். அவன் என்னடா எங்கெங்கெல்லாம் பேச நான் சொன்னானா? அப்படி சொல்லடா, அவங்க கூடயே பேசிக்கிட்டு இருக்கணும்னு இருக்கான்டா. அவனுக்கு ஃபோன் பண்ணோம், அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கணும், அவன் முன்னாடியே சுற்றிட்டு இருக்கணும், மாலா மாலா மாலான்னு. என்னால் முடியலடா. அதனால தான் சரி கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம். அப்படி கூட இல்லைடா, பேசுவேன் தான். ஏய் சத்தியமாக நீ என்ன சொல்கிறேனே புரியல, என்ன தான் சொல்ல வர? ஒன்றும் இல்லைடா, போக போக சரியாயிடும் அப்படின்னு நானும் அதான்டா சொல்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் சரியாக போயிடும். நீ வேற, அது வேற ஒரு பிரச்சனை. ஏன் என்னாச்சு? அவங்க வீட்டில் அவனுக்கு ஏதோ அலைன்ஸ் பார்த்துட்ருக்கதா சொன்னான். அதனால் சரி வீட்டில் பேச சொல்கிறான்டா. நல்ல விஷயம் தானே, போய் பேசுகிறேன், பேசணும். ஆனால் என்ன ரொம்ப சீக்கிரமாக இல்லை மாதிரி இல்லை. என்ன சீக்கிரமா? இல்லைடா, இப்போ தான் காலேஜும் முடிக்க போகிறேன், அதுக்கும் இன்னும் 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளேயே போயிட்டு வீட்டிலலாம் பேசி லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும்டா. யாராவது அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்களா? டேய் அவன் என்ன உன்னை சீக்கிரம் போய் கல்யாணம் பண்ண சொன்னானா? கிட்டத்தட்ட அப்படி தான்டா சொல்கிறான். எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். முதல்ல காலேஜ் முடிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, நிறைய என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணணும். அதை அவன் புரிஞ்சிக்க மாட்டான்டா, சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்கிறான்டா. டேய் சரி சொல்லு, முதல்ல போய்ட்டு அவங்க அப்பாகிட்ட பேசிடுறா. இந்த மாதிரி நான் அவனை விரும்புகிறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கணும். அதான்டா அப்படி தான் பேசணும். அதே அது போய் பேசு. நீ என்னடா அவனுக்கு மேலே இருக்க? பேசுகிறேன். ஜங்குக்கு ஏதோ தப்பாக இருக்குது. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பேசுகிறேன். அதுதான் அவனும் சொன்னான், பேசணும்.
சீக்கிரம் போய் பேசுகிற வழியை பார், புரியுதா? சரி சரி, நீ போய் ஹலோ அம்மா, இதோ வந்துட்டேம்மா, இதோ பக்கத்தில் தான் இருக்கேன், வந்துடுவேன். சரி சரி, வந்துட்டேன். இப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். சிவா கிட்டேயும், லேட் ஆகுது, நான் கிளம்புறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறான். என்ன 2 பேர் வீடும் ஒரே இடம் தானே, எல்லாத்துக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறான் அப்படின்ற மாதிரி தான் சுகாவுக்கும் இருக்குது. சரி, சுகாவும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஓகே, அவன் ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டுறான். போயிட்டு ஜங்குக்கு தான் வீட்டுக்கு போகிறான். போய் சாப்பிட்டு படுக்கிறான். அவனுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ணை மூடி யோசிக்கிறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலான்டா. இப்போது 9th ஸ்டாண்டர்ட் ஜங்குக்கு தான் காட்டுறோம். இந்த டைம் தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அந்த டைமுக்கு அவன் பேக்லேருந்து என்னத்தையும் நோண்டி எடுத்து பெஞ்ச் மேலே வைக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதே குறுன்னு பார்க்குறாங்க. அதை பார்க்குறாங்க, அவனை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, அவனை பார்க்குறாங்க. மச்சி, என்னடா இது அப்படின்னு கேட்க, தெரில, சில்க் சாக்லேட்ரா. அது திருதுரா மச்சி, இது எதுக்கு இன்னைக்கு? ஏன் தெரியாதா? இல்லைடா தெரியும், என்ன ப்ரப்போஸ் பண்ண போறியா நீ அப்படின்னு கேட்க, என்ன அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது குத்தி எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணுவேன், அதான நானும் யோசிக்கிறேன், ஐடியா கொடுங்கடா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரு பையன்தான், இங்கே போய் அவன் முன்னாடி நில்லு, அவனை பார்த்து கொடுத்து ஐ லவ் யூ அப்படி சொல்கிறா. மூஞ்சி அது எங்களுக்கும் தெரியும், ஆனால் அது சொல்ல தான் அந்த பயமாகுது. என்னடா இதுக்கே பைத்தா, அப்புறம் விட்டுட்டா? அதெல்லாம் லவ் பண்ணால் உனக்கு தெரியும், மூடிட்டு தான் ஐடியா சொல்லுங்கடா. என்னத்தான் சொல்ல, எல்லாரும் யோசிக்கிறானுங்க ஏதாவது ஐடியா இருக்குமான்ட்டு. ஜங்குக்கு பொறுமை இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவும் முடிச்சு போயிடும் போல், மூடிட்டு சீக்கிரம் சொல்லுங்கடா. சரிடா, அவன் முன்னாடி போய் வேலண்டைன்ஸ் டேன்னு விஷ் பண்ணு. வேலண்டைன்ஸ் டே யாருக்கு விஷ் பண்ணுவா? ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு விஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போய் விஷ் பண்ணுறேன், அவன் புரிஞ்சுக்குவான்ல நீ லவ் தான் சொல்கிறேன்னு. இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஜங்குக்கும் யோசிக்கிறான். சரிடா, எப்போ கொடுக்க போகிற? பிரேக் டைமில் தான்டா. பிரேக் டைம் முடிஞ்சிச்சோலி. ஏன்டா ஜிம்மன் பற்றி எனக்கு தெரியாதா? நீ சேட்டை பண்ணுறதுனால ஊருக்கே உனக்கு தெரியும். ஆனால் ஜிம்மின் பொறுத்த வரைக்கும் அவன் அழகாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூலுக்கே அவனுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நீ பிரேக் டைமுன்ட்டு டைம் எடுக்கிற, அதுக்குள்ளே எவனாவது உள்ளே போன்ட்டானா என்னடா பண்ணுவேன்? நான் சொல்கிறேன், உனக்கு தெரியல மச்சி, போடா இப்பயே போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு தான், என்னடா சொல்கிறேன், உண்மையிலேவா? ஏண்டா நான் கதையாக ஓட்டின்னு இருக்கேன், போடா மச்சி அப்படின்னு சொல்ல. பக்கத்தில் ஷிகாவும், அவன் சொல்கிறது கரெக்டாக தான்டா இருக்குது, இப்பயே போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கும் தைரியத்தை வச்சுக்கிட்டு போகிறேன், விஷ் பண்ணுறேன் அப்படின்னு அவனுக்குள்ளே நினச்சிட்டு நேரம் ஜிம்மினோட கிளாஸ் ரூம் தான் போகிறான். அது மார்னிங் டைம், இன்னும் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இல்லை, இன்னும் சில பேர் கிளாஸ்க்கே வரலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஜிம்மின் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை இப்போது ஜங்குக் அவனோட கேங் தான் உள்ள நுழையிறாங்க. அவங்க சீனியர்ஸ் இல்லையா, அவங்கள பார்த்தோன்னே மற்ற ஸ்டூடெண்ட்ஸே எழுந்து நிற்கிறாங்க. ஜிம்மினும் எழுந்து நிற்கிறான். ஜங்குக் நேராக ஃபஸ்ட் பெஞ்சுக்கு தான் வரான். ஃபஸ்ட் பெஞ்சுக்கு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உட்காடுறாங்க. ஜிம்மின் நிமிந்து கூட ஜங்குக்கு பார்க்கல. ஏன்னா ஜிம்மினுக்கு தெரியும் ஜங்குக்கு தன்னை பிடிக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜிம்மினுக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கூல் சேர்ந்ததுலேருந்து சைட் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பான். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக. இப்போ வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கான். ஏதோ ஒன்று பண்ண போனால் நல்லா தெரியுது. ஸோ ஜிம்மின் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் நேராக அந்த பெஞ்சுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். முன்னாடி போய் நின்று ஜிம்மினுக்கு அந்த சாக்லேட் அந்த பெஞ்சில் வச்சு தள்ளுறான் அவன் முன்னாடி. ஜிம்மின் அவன் சாக்லேட் பார்த்துட்டு நிமிர்ந்து பார்க்குறான்.
என்ன சீனியர் இது? இது எதுக்கு? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டு அதை எடுத்துக்கிறான். தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு ஒரே ஆனந்தம். ஐயோ தேங்க்யூ சொல்லிட்டான், அதை வாங்கிக்கிட்டான் அப்படின்ட்டு. ஜங்குக்கும் அதுலேயும் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணேன்னா அப்படின்ட்டு சொல்கிறான். ஏன்னா அது கூடிய ஒரு க்ரீட்டிங் கடன் கொடுத்துருப்பான். ஓகே சீனியர் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே ப்ளஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டு தலையை குனிஞ்சிருப்பான். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிம்மில் போட்டு உழுக்கிறாங்க. ஜங்குக்கையும் அப்படி தான், மச்சான் மச்சான் ஓகே பாடுறா ஓகே ஆயிடுச்சா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து அவனோட கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி தான் அவங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம ப்ரெசண்ட்க்கு வரலாம். ஒரு கிளாஸ் ரூமில் ஜிம்முன்னா அந்த பெஞ்சில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி இதை தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல், அவங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அப்படி படுத்துக்கிட்டு நெஞ்சுக்கு முன்னே அழுதுகிட்டு இருக்கான். உனக்கு என்னன்னு தெரியல, இப்போ இருக்க ஜங்குக்கு இப்படி பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐ மீன் அவனை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்படி படுத்துகிட்டே இருக்கான். இப்போ பக்கத்தில் டே தான் உட்காந்து தட்டுறான். ஜிம்னா ஏந்துடுறா அப்படின்னு தட்டுறான். இப்போ ஜிம்மனோ சொல்கிறான், என்னாச்சு? நான் கேட்கணும், என்னாச்சு? சோகமாக இருக்க? என்ன திரும்பி ஜங்கு கால் எடுக்கலையா அப்படின்னு கேட்குறான். அவன் எப்பயோ கால் எடுத்தே 3 மாதம் ஆச்சு. கால் பண்ணா ஹலோன்னு சொல்கிறான். அப்புறம் சில நேரத்தில் எடுக்கவே மாட்றான். சில நேரத்தில் கத்திட்டு ஃபோனை வச்சிட்றான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஏதாவது பிரச்சனையான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றான். ஆனால் ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தான் சொல்லவே மாட்றான் அப்படின்ட்டு ஜிம்மன் நான் ஃபீல் பண்ணி டே கிட்ட சொல்கிறான். என்னடா சொல்கிற? நேராக போய் பேசிடு. அதுக்கும் டைம் தர மாட்டான் தெரியுமா? நாங்கள் கிட்டத்தட்ட மீட் பண்ணி பேசி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. கால் பண்ணால் ஒழுங்காக அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இந்த 6 மாதமாக ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்கான். என்னன்னே தெரியல டே அப்படின்ட்டு ஜிம்மின் ஃபீல் பண்ணி டே கிட்ட ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். சரி விட்றா, அவன் ஏதாவது பிஸியாக இருப்பான், அதனால தான் அப்படி என்னடா பிஸி இருக்கு? 3 மாதமா ஆச்சுடா. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? காலையில் ஒரு குட் மார்னிங் மெசேஜ், நைட்டுக்கு ஒரு குட் நைட் மெசேஜ், வீக்லி ஒரு வாட்டி மீட் பண்ணி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். நடுவில் எங்கேயாவது இப்படி மீட் பண்ண முடியலன்னா கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கணும். இது மட்டும்தானே நான் கேட்டேன். நான் வேறு ஏதாவது கேட்டேனா? என்னை அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போ, அதை வாங்கி கொடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு ஒன்றுமே கேட்கலடா. நான் கால் பண்ணி சாப்பிட்டியா கேட்டால் கூட நான் சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வேறு திட்டுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட நான் அவனை நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு வேறு சொல்கிறான். அவன் எனக்கு ஸ்பேஸே டைமே கொடுக்க மாட்டான்டா. என்ன கேட்டால் என்ன கார்னர் பண்ணுறான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி. என்னால் முடியலட்டு, கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் ஜங்குக்கு நடந்துக்கினதே இல்லை தெரியுமா? உனக்கே தெரியும், ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் அவனும் ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 6 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் அவன் நடந்துக்கிறது என்னமோ எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கஷ்டமாக இருக்குட்டே. நம்ம இந்த மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் என்னை தேடி 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 வந்து பேசுவான். ஆனால் இப்போது நானே போய் பேசினாலும் பெருசாக கண்டுக்க மாட்டான். எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குட்டே. அவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி விட்றா, அவனே கொஞ்ச நாளாக சரியாயிடுவான். இதுதான் நானும் நினச்சேன். ஆனால் அவன் சரியாகிற மாதிரி இல்லாட்டி. இது வேற பார்த்தாதுன்னு எங்கள் அப்பா அதுக்கு மேலே அவரோட ஃப்ரெண்டோட சன்னு எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு வேறு பிளான் போட்டுட்ருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அப்பா நான் இப்போ தான் 2nd year படிக்கிறேன், இதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னா, நீ இப்போ என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோ, அப்புறமா நீ காலேஜ் முடித்த பிறகு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷயம் ஜங்குக்கு தெரியுமாடா? அது சொல்லலாம்னு பார்த்தா எங்கே அதுக்கு கூட டைம் விட மாட்டான். நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறேன். அவளை
ஒன்றும் இருக்காது, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டான்டா. வேற ஒரு வார்த்தை கூட பேசல. யாரு அப்படி என்னாச்சு எதுவுமே கேட்கலடா. அவன் எனக்கு என்ன சொல்றது டே, அவன் மாதிரி கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே என்னை விட்டு ரொம்ப தூரமா போற மாதிரி இருக்கு டே. என்னன்னு தெரியல, எனக்கு அழுக வருது டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். தேங்க உனக்கு கன்சோல் பண்ணி, ஏய் ஒன்றும் இல்லைடா விட்றா, அவன் ஏதாவது மூட் அப்செட்டில் இருக்கான். அதை தான் நானும் கேட்குறேன். என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயாவது சொல்லலாம்ல. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை ஒரு டேக் கேர் பண்ணிப்பேன். அவன் என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயும் சொல்ல மாட்றான், என்ன பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்றான். என்னன்னே தெரியல டே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு அவனை அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு மேலே அவங்க 2 ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. இப்போ டே தான் சேர்றா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அவனை அந்த கப்பல் ஈவெண்ட்க்கு கூப்பிட்டேன். நீ வேற டே, இந்த வேலண்டைன்ஸ் டேயோட நாங்கள் லவ் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அன்னைக்கு ஃபோன் பண்ணி என் பர்த்டேடா, ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கல தெரியுமா. ஒரு வார்த்தை விஷ் கூட பண்ணலை. இந்த கிளாஸில் இருக்க நான் தேவையில்லாத நினைக்கிற பசங்கள்லாம் எனக்கு விஷ் பண்ணாங்க. நான் ஒரு வார்த்தை கூட விஷ் பண்ணல. நான் அவன் கிட்ட போயிட்டு ஏன் விஷ் பண்ணலன்னு கேட்டால் அவன் என்னமோ அழுப்புறான்டா. ஆனால் அவன் கிளியராக தெரியும் அவன் மறந்துட்டான் அப்படின்ட்டு. அவன் மறந்துட்டானா இல்லை என்னதான் செய்யறான்னு எனக்கு தெரியும். ஏய் சீர்றா, ஏன்டா குழம்பு, என்னால் முடியலட்டு. அந்த கப்பல் ஈவெண்ட்டுக்கு அவனை கூப்பிடுறா. அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்பான். ஆமாம், அவன் என் பர்த்டேவே மறந்துட்டான். ஆனிவர்சரியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போகிறான்னா என்ன, சும்மா கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் டின்னர் சாப்பிடுங்க, ஏதாவது பேசுங்க, என்ன ஆச்சுன்னு அவன்கிட்ட கேளு, இதெல்லாம் பண்ணடா. ஆமாம், அவன் எனக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும்ல. உன்கிட்ட அந்த கூப்பன் இருக்குல்ல, அதெல்லாம் எப்பயும் வாங்கிட்டேன். போன வருஷம் நானும் அவனும் ஒன்றா போனது. இந்த வருஷம் திரும்பி போகணுன்னு ஆசை, அதனால தான் 2 வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் என்ன, அதை அவனுக்கு கொடுத்துட்டு அவனை கூப்பிட வேண்டியது தானே. நான் கூப்பிட வேண்டாம், ஆனால் அவன் வருவானான்னு தெரியலையே. ஏய் அதான் போன வருஷம் வந்தான்ல, அது கண்டிப்பாக வருவான். நீ கொடு, நீ சொல்கிறது தான் கரெக்ட். ஆனால் அவன் வரலன்னா வருவான்டா, கூப்பிடு, புரியுதா. இந்த மாதிரி ஆனிவர்சரியும் அங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி கூப்பிடுறா. ஏய் அவன் ஆள்றா, அதுதான்டா எனக்கும் தெரியல, ஏன் ஆள்றான். ஆனால் கொஞ்சம் கூட அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டான்ட்டு. நீ புலம்புறத விட்டுட்டு அவனை கூப்பிடு, ஓகேவா. ஓகே, நீ யார் கூட போகிற. நான் என் ஆள் கூட போகிறேன். லாராவை எப்படி வீட்டில் விட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டாங்கடா. விட்டுட்டாங்கன்னா நான் அன்றைக்கி ஏதோ சொல்லி சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியல. ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கும் வரேன்னு சொல்லிட்டா. ஜாலி தான். என் மச்சான் அழுவும் போது நான் எப்படி ஜாலியாக இருக்கிறது. உன் ஆளோட நீ வந்தால் தானே நான் ஜாலியாக இருக்க முடியும். ஐயோ டேங்க அப்படின்ட்டு டேங்க போட்டு ஹக் பண்ணிக்கிறான். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தா, இந்த சைட் ஜங்குக் எப்பவும் போல் அவன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவன் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் யாரும் வரலை, ப்ரொஃபஸர் யாரும். அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க, ஒரு குரூப்பான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க அதில் இருக்க ஒரு பொண்ணை, அந்த பொண்ணு பேர் ஏவன், அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹே போ, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்க்கு என் கூட வர முடியுமான்னு கேளு, போடே. நான் எப்படி போய் கேட்குறது. அவனை வர முடியாதுன்னு சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுறது. வர முடியாது சொல்லிட்டானா அது 2வது விஷயம். ஆனால் நீ கேட்கவே இல்லைன்னா நீ ட்ரையே பண்ணலன்னு அர்த்தம். இங்கே பாரு, இன்னும் 3 மாதத்துல காலேஜே முடிஞ்சிடும். நீ இப்படியே இருந்துன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். சும்மா போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருண்டி அப்படின்னு அங்கே இருக்க பொண்ணுங்க அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கும் தோணுது, நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறா. நேராக ஜங்குக்கோட பெஞ்ச் கிட்ட தான் நிற்கிறா. ஜங்குக்கு பார்க்குறான். என்ன ஏவன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணும் ஜேகே, இந்த வருஷம் அந்த வேலண்டைன்ஸ் டே கப்பல் ஈவெண்ட்க்கு என் கூட வரியா அப்படின்ட்டு கேட்குறா. அங்கே இருக்க எல்லாரும் முழிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும் அவனுக்கு ஆள் இருக்காங்க ஜிமின் அப்படின்னு. எல்லாரும் அவனை தான் பார்க்குறாங்க இப்போது ஜேகேவை. யோசிச்சுட்டு அது ஏவன், அது
ஜிக்கி நீ ஒரு பார்ட்னரை தான் நான் கூப்பிடுறேன். ஏன்னா நான் அந்த ஈவெண்ட்லாம் போனதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, என்னையும் கூப்பிடுறாங்க. இருந்தாலும் எனக்கும் வரணும்னு ஆசை. பட் ஒரு பார்ட்னர் இல்லாமல் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ நீ கூட வா. ஒரு டேட் மாதிரி போயிட்டு வரலாம். ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா. எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை, அதனால தான் கேட்குறேன். முடியாதுன்னு சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். ஜேகேக்கு ஜிமின் ஞாபகம் தான் வருது. போனாட்டி ஜிமின் கூட அவன் போயிருப்பான். ஜேகி ப்ளீஸ் ஜேகி, நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாக தான், அவனை ஒரு ஃப்ரெண்டாக தான் கூப்பிடுறேன். சும்மா அது உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்ல, அதுக்காக தான். ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. சுகா ஜேகேவே பார்க்குறான். ஜேகே வாயே பார்த்துட்டு இருக்கான், என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி. ஓகே ஏவன், நான் வரேன். நாளைக்கு தானே? ஆமாம். ஓகே நான் வரேன். ரொம்ப தேங்க்யூ ஜங்குக். நான் உனக்கு கூப்பனை சென்ட் பண்ணுறேன். அண்ட் என்ன கலர் ட்ரெஸ்ஸும் சென்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் அதையும் போட்டு வா, மேட்சிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்க்கு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே எங்கேருந்து போய்ட்றா. இப்படி திரும்பி பார்த்தா சுகாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் முறைக்கிறாங்க அவனை. என்னடா இதுக்கு முறைக்கிறீங்க? ஏய் என்ன விளையாடுறியா? இதுக்கு அந்த பொண்ணு கூட போகிறேன்ற? அதான் கேட்டல, அந்த பொண்ணுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கான். சும்மா ஃப்ரெண்டாக தானே கூப்பிட்றா, போயிட்டு வரேன். ஃப்ரெண்டாக கூப்பிட்ற, போயிட்டு வரியா? ஏய் ஜிமின் கூட போகலையா நீ? அதெல்லாம் அவன் எதுவும் கூப்பிடல. அவன் எதுவும் கூப்பிடலன்னா நீ கூட்டிகிட்டு போ. அதான் இவன் கிட்ட சொல்லிட்டேன்ல, இப்போ எதுக்கு அவனா? ஜங்குக்கா தப்பாக இருக்குடா. ஏய் ஓவராக வேணானீங்கடா, சும்மா ஃப்ரெண்ட்ஸாக தானே போயிட்டு வரோன்றோம், அதுக்கே இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து எழுந்து போகிறான். சுகாவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே கிளாஸ் போகுது. கிளாஸ் முடிஞ்ச பிறகு எல்லோரும் காலேஜ் விட்டுட்டு வீட்டுக்கு தான் போகலான்ட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. சுகா தான் ஜேகே கிட்ட பேசவே இல்லை, ஒரு மாதிரியாக முறைச்சிக்கிட்டே இருக்கான். அது ஜேகே நோட் பண்ணிட்டு, ஏய் என்னடா சுகா, எதுக்கு இப்படி ஒழுங்காக பேசவே மாட்டுற, மூஞ்சியை தூக்கி வச்சிட்ருக்கு, என்னாச்சு உனக்கு? ஏன்டா என்னாச்சுன்னு தெரியாதா? என்னாச்சுன்னு தெரியலன்னு தானே கேட்குறேன். அம்மா நடிக்காதடா நல்லவ மாதிரி. என்னதுக்கு அந்த ஏவன் கூட போக ஒத்துக்கிட்ட? ஐயோ நீ இன்னும் அதை நிறுத்தவே இல்லையா? நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் கூப்பிட்றா, நான் போயிட்டு வந்துட போகிறேன். இதில் என்ன இருக்குது? இது ஜிம்மினுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? ஏய் அவனுக்கு ஏன் தெரிய போகுது? அப்படி தெரிஞ்சால் என்ன இருக்குது? நான் ஜஸ்ட் அவ கூட ஃப்ரெண்டாக தானே போகிறேன்னு சொல்கிறேன். ஏய் ஜேகே, உனக்கு ஜிமினை நீ இன்னும் லவ் பண்ணுறதானடா? ஏய் என்ன கேள்வி கேட்குற? அப்புறம் என்னடா, அவனை லவ் பண்ணிட்டு இவ கூட போகிறேன்ற, அதுவும் அந்த ஈவெண்ட்க்கு? அவன் ஏய் தயவுசெய்து என்னை குழப்பாதடா, ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன், இதில் வேறு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுனால ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஜேகே பைக் எடுக்கலான்ட்டு போகிறான். அப்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஜங்குக்கான்னு கூப்பிட்ற மாதிரி. ஜேகே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போது சுகா தான், எல்லா நேரத்துலையும் நீ தப்பிச்சிட முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தப்பிக்கிறதுக்கு நான் ஒன்றும் எதுவும் பண்ணலடா அப்படின்ற மாதிரி சுகாவை முறைக்கிறான். ஜேகே பைக் எடுக்கல, ஜிமின் கிட்ட வந்துட்டான். ஜேகே மூச்சு வாங்குது, எவ்வளோ தூரம் கத்திக்கிட்டே வரேன், கொஞ்சமாவது திரும்பி பார்க்குறியாடா அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுகிறான். ஜங்குக்கு அப்படியே சலா மாதிரி நிற்கிறான், பெருசாக கண்டுக்கவே இல்லை. எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்ற மாதிரி கேட்குறான். உன்னை லவ் பண்ணிட்டேன்ல, ஓடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு ஒருமே ஐஸ் ரோல் பண்ணலாம், இவன் வேறு அப்படின்ற மாதிரி. இப்போது ஜிமின் தான், நாளைக்கு அந்த கப்பல் ஈவெண்ட்டுக்கு நீயும் நானும் போகிறோம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவை தான் திரும்பி பார்க்குறான் ஜேகே. அது ஜிமின் எதுக்கு இப்போ? அது எங்கேயுமே இப்போல்லாம் நீ வரதே இல்லை, அங்கேயாவது கூட வா. எனக்கு போன வருஷம் நம்ம போயிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இந்த வருஷமும் போயிட்டு வர போகிறோம், அவ்வளோதானே ஜிமின். அது எதுக்கு இப்போது? எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் கிடையாது,
நாளைக்கு என்ன உனக்கு வேலை? நாளைக்கு காலேஜ் கூட கிடையாது. நீ நானும் போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும். போன வாட்டி போய் நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண ஞாபகம் இருக்கல, இந்த வாட்டி அதே பண்ணுவோம், புரியுதா? வாயேன் போயிட்டு வரலாம். அது ஜிமின், நீ பாரு ஓகேவா, நான் உனக்கு கூப்பன் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே சில மாதிரி நிற்கிறான். ஜிமின் ஜேகேவோட ஹக் பண்ணிக்கிறான். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, என்னவோ தெரியல, நீ மாறிட்ட மாதிரி தோணுது தெரியுமா அப்படின்ட்டு அவன் செஸ்ஸில் சாஞ்சிக்கிட்டே சொல்கிறான். ஜங்குக் பேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சும்மா பேக் பண்ணுறான், ஆனால் அப்படியே சும்மா அப்படியே கை மட்டும் படுற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஐ மிஸ் யூ ஜங்குக்கா, லவ் யூ, நாளைக்கு வந்துடு அப்படின்ட்டு எக்கி ஜேகேயோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துடு, புரியுதா? அண்ட் பைக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாத, ஓகேவா? நான் பார்த்தேன் ஒரு வாட்டி நீ ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது, பார்த்துப்போ, எனக்கு கிளாஸ் இருக்குது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் ஓடி போயிட்டான். சுகா தான் இப்போ பார்க்குறான். இப்போது கூப்பிட்டான்ல, அவன் கூட போ, இந்த ஏவனுக்கு கால் பண்ணி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடு, புரியுதா? ஜங்குக் தான் எனக்கு வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜிமின் தான் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, நல்லா பட்டு தூங்கிட்டு இருக்கான். அலாம் அடிக்குது, அவனும் எழுந்துக்கிறான். அப்படின்ற மாதிரி சோம்பல் முடிச்சுட்டு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு இன்னைக்கு. அவன் செம்ம ஜாலியாக இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவனோட ஜங்குக்கும் அந்த பார்ட்டிக்கு போக போகிறாங்களே, ஐ மீன் அந்த ஈவெண்ட்க்கு, அதனால அவன் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான். எழுந்துக்கிறான். எழுந்து அவன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, ஜிமினா இன்னைக்கு நீ சூப்பராக இருக்க, உன்னை பார்த்த உடனே ஜங்க் மயங்கிடணும், புரியுதா? அப்படின்னு மயங்கி அவன் கிஸ் பண்ணி ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் ஷாப்பிங் தான் கிளம்புறான். ஏன்னா இன்னைக்கு அவங்களோட ஆனிவர்சரி இல்லையா, ஸோ அந்த ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்டு இன்னைக்கு அவன் போட போகிற அவுட்ஃபிட்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறான். அவன் போய் ஷாப்பிங் பண்ணுறான். தனியாலாம் ஒன்றும் போகல, டேங்கோ கூட போயிருக்கான். டேங்கோ அவனும் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிமினை பார்க்குறான். ஜிமின் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கான். ஏன்னா இத்தனை நாள் அவன் மூஞ்சில் அந்த சிரிப்பே இருக்காது. இப்போ அவன் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்து, என்னடா ஜங்குக்கு வரேன்னு இவ்வளோ சிரிப்பா, என்ன டேங் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நேற்று அவனை ஹக் பண்ணி அவனை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொன்னேன். அவன் வரேன்னு சொல்லிட்டான். நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அவன்கிட்ட கண்டிப்பாக கேட்டுடணும், ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சரியாக பேசலைன்ட்டு. அதுதான்டா எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன் எவர். என் ஜங்கு கூட ஜாலியாக இன்றைக்கி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தேங்கம் நீ இப்படியே இருடா, இத்தனை நாள் இந்த சிரிப்பு எங்கே தான் போச்சோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, லாராக்கு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேன். அதான் நீ தானே செலக்ட் பண்ணி கொடுத்த, இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கும் தானேடா. இங்கே பாரு, செலெக்ஷன் யாரோடது? என்னோடது. நான் செலக்ட் பண்ணால் யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும். அதனால தான் உன்னையும் கூப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு ஜாலியாக இருக்கேன்ட்டேங்க. இன்னைக்கு அவன் கூட போயிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு நைட் ரைட் போகணுன்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், என்னை கூட்டிகிட்டு போவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப ஜாலியாக டேங் கூட பேசிகிட்டு இருக்கான். அதே இந்த சைடு பார்த்தோன்னா ஜங்குக் ஒரு மாதிரி அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். ரூமில் லைட்லாம் எரியல, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கான். 1 இல்லை 2 இல்லை, ஆல்ரெடி நிறைய பண்ண மாதிரி இருக்குது. ஒரு மாதிரியா இன்னைக்கு இன்னும் தெரியல, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு என்னமே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் காலை போட்டு தலையில் தட்டிக்கிட்டு அதே ரூமில் நடந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே நடந்துக்கிட்டே அவன் கையில் இருக்க ஃபோனை தான் பார்க்குறான். அந்த ஃபோனில் ஜிமின் அண்ட் ஏவன் 2 பேரும் அவனுக்கு அமிச்ச கூப்பன்ஸ் இருக்குது அந்த ஈவெண்ட்கானது. அதே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இன்னும் டிசைடே பண்ணலை யார் கூட போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி அதே தலையை பிடிச்சிட்டு டென்ஷனாக இருக்கான். ஆனால் இந்த சைடு ஜிமின் ஜாலியாக இருக்கான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஈவெண்ட்க்கு ஒரு
1.5 hours முன்னாடி ஜேகேயும் ஜிமினும் சரி சூப்பராக ரெடி ஆகியிருக்காங்க. அதுவும் ஜிமின் சொல்லவே வேணாம், ஸ்டன்னிங்காக இருக்கான். அவனை பார்க்கும் போதே ஏதாவது பண்ணணும்னு தான் தோணும். அந்த மாதிரி செம்மையாக இருக்கான். ஜேகேவும் அப்படி தான் ஒரு மாதிரி ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இப்போது அதே ஃபோனை தான் திரும்பி பார்க்குறான், கால் பண்ணுறான், கால் பண்ணி காதில் வைக்கிறான். ஹலோ ஜங்குக் அப்படின்னு குரல் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஜங்குக் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அந்த கால் அப்படியே இருக்குது. ஜிமின் தான். ஹலோ ஜங்குக்கா, சொல்கிறான். என்னாச்சு, ரெடி ஆகிட்டியா? நான் எப்போவுமே நீ நானும் மீட் பண்ணுவோம்ல, அதே இடத்துல தான் நிற்கிறேன், வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜங்குக் அந்த ஃபோனை காதுலேயே வச்சிட்ருக்கான். கண்ணை மூடி என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரியா லாங் ப்ரீத் எடுத்துட்டு, ஜிமினா சொல்லு ஜங்குக், சீக்கிரம் வா, லேட் ஆகுது பாரு. ஜிமின், நான் வரலடா அப்படின்றான். அவ்வளோதான், ஜிமினோட ஃபேஸில் இந்த ஸ்மைலெல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. ஜங்குக் என்னாச்சு, ஏன் திடீர்னு வரலன்னு சொல்கிறேன்? அது ஜங்குக் என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறான். இந்த சைட் ஜங்குக் தான். ஜிமின், எனக்கு உடம்பு சரியில்லைடா, ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது, ஸோ நான் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின்னா, ஹே ஃபீவராக இருக்கா, சரி விடு, எங்கே இருக்க சொல்லு, நீ நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். இல்லை ஜிமின், ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், வீட்டில் தான் இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னைக்கு அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் சரி உடம்பு சரியில்லை, என்ன பண்ண முடியும்ன்ட்டு அதை பெருசாக காமிச்சிக்கல. ஓகே ஜங்குக்கா, அவன் வாய்ஸ்லேயே தெரியுது ஜிமின் ரொம்ப கஷ்டமாக இருக்கான்ட்டு. ஜங்குக் தான், ஐம் சாரி ஜிமின். ஹே சாரிலாம் எதுக்கு, பரவாயில்ல, நீ படுத்து ரெஸ்ட் எடு. ஜிமின் சொல்லு, நீயும் படுத்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு நீயும் நானும் அவுட்டிங் போகலாம். அவ்வளோதான். இதை கேட்டோன்னே ஜிமின் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். என்ன ஜங்குக் சொல்கிற? எனக்கு எப்படியும் இன்னைக்குள்ளே சரியாயிடும், நாளைக்கு நீ நானும் அவுட்டிங் போகலாம், ஒரு லாங் ட்ரைவ், வேறு எங்கேயாவது ஒரு ஹில் பக்கமாக போகலாம், ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். ரியலி, உண்மையிலே வா, பொய்யா சொல்ல போகிறேன். அதனால் நீ வீட்டில் படுத்து இன்னைக்கு ரெஸ்ட் எடு, அந்த ஈவெண்ட்க்கெலாம் போகாத, புரியுதா? நான் ஈவெண்ட்க்கெலாம் போகலடா, நீ இல்லாமல் எப்படி போவேன்? நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணுறேன், நீ நானும் போகிறோம் இல்லையா? ஓகே ஜிமின், போகலாம், நீ நானும் போகலாம். இப்போ நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, புரியுதா? ரெஸ்ட் எடு, எங்கேயும் வெளியில் சுற்றாத. ஓகே ஜேகே, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. உன்னால் உண்மையிலே நாளைக்கு வர முடியுமா? அதெல்லாம் நான் வருவேன்டா, நீ கவலைப்படாத, நான் ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணிட்டேன். ஸோ நீயும் நானும் நாளைக்கு போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம போய் ஒரு 2 or 3 days வெளியில் அப்சேஷன் போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறான். இப்போது அவன் அந்த ஈவெண்ட் பற்றி மறந்துட்டான். ஏன்னா ஜங்குக்கும் அவனும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது ஜங்குக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனுக்காக ஈவெண்ட்லாம் வர முடியல. ஆனால் அந்த அவுட்டிங் இது கேட்டோன்னே ஜிமின் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ. சரிடா, நீ படுத்து ரெஸ்ட் எடு, ஓகேவா? நான் வரட்டா, நான் வந்து உன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி போயிட்டுலாம் வந்துட்டேன், இப்போது ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடு, புரியுதா? நாளைக்கு நீயும் நானும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமினும். ஓகே ஜேகே, ஓகே, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு இந்த சைடு லாங் ப்ரீத் எடுத்துட்டு இப்போ திரும்பியும் கால் பண்ணுறான். வேறு யாருக்கும் இல்லை, ஏவனுக்கு தான். ரெடி ஆகிட்டேன், எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் ஏவன் கூட தான் அந்த ஈவெண்ட்க்கு போகிறான். ஏவனும் ஒரு பிளேஸ் சொல்கிறா. ஜேகே அந்த பைக் எடுத்துட்டு அந்த பிளேஸ்க்கு தான் போகிறான். இந்த சைட் ஜிமின் அவன் அந்த ஈவெண்ட் பற்றி மறந்துட்டான். இப்போது டேயும் கால் பண்ணி, டேங்கா ஜேகேக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நான் அந்த ஈவெண்ட்க்கெலாம் வரலடா அப்படின்னு சொல்கிறான்.
ஹே என்ன சொல்கிற, லாஸ்ட் மினிட்ல என்னாச்சு ஜேகேக்கு? அவனுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் வரமாட்டான், ஓகேவா? அவன் வரலன்றதுனால நானும் வரல. அவன் தான் வரல, வேற யாரையாவது கூட்டி நீயாவது வாடா. பைத்தியம், அது கப்புள் ஈவெண்ட், கப்புள்ஸ் தான் வரணும். அதான் என் ஆள் வரல, நானும் வரல. நாளைக்கு நானும் அவுட்டிங் போகிறோம். அவுட்டிங்கா? என்ன திடீர்னு? ஆமாம், ஜேகே தான் சொன்னான். நாளைக்கு அவன் ஏதோ ரெடி பண்ணியிருக்கானா, நானும் அவனும் அவுட்டிங் போக போகிறோம். அதனால என்னை வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னான். ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன், புரியுதா? எனக்காகலாம் வெயிட் பண்ணாத. சரி, ஏதோ சொல்கிற, நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். இந்த சைடு ஜேகே அவளை கூட்டிகிட்டு அந்த ஈவெண்ட் தான் வரான். அந்த ஈவெண்ட்டோட இன்ட்ரெஸ்டில் இருக்காங்க. அங்கே கப்புள்ஸ் மட்டும்தான் அலவுட் அப்படின்னு, அது கப்புள் ஈவெண்ட்டுனால அங்கே நிற்கிறவங்களுக்கு கூப்பனை காமிச்சிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. 2 பேரும் அந்த ஈவெண்ட்டோட ஹால்குள்ளே தான் உள்ளே போகிறாங்க. 2 பேரும் மேட்சிங்கான ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. அவனும் சரி அவளும் சரி பார்க்கவே கப்புள்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒத்து போகிற மாதிரி மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரியுது. மற்றவங்களாம் நம்புகிறாங்க தே ஆர் கப்புள்ஸ், அந்த மாதிரி இருக்காங்க. ஒரே மேட்சிங் அவுட்ஃபிட் அந்த மாதிரி. இப்போது அவள் ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறா. ஜங்குக் பெருசாக அது எதுவுமே சொல்லலை. ஹி லெட் ஹர் அப்படின்னே சொல்லலாம். உள்ளே போயிட்டு நேராக அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் தான் உட்காடுறாங்க. அது பார்ட்டின்றதுனால லைட்ஸ்லாம் ரொம்ப டிம்மாக இருக்குது, மியூசிக் ஓடுது. ஒரு மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல வைபோடு இருக்காங்க கப்புள்ஸ் எல்லாம். இங்கே தான் எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா இங்கே வரணுன்ட்டு. ஃபைனலி ஐ கேம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஏவன், உனக்கு வேணும்னா யாரையாவது கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே, உனக்கா பஞ்சம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்கலாம், பட் எல்லாரும் நீ ஆட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஏவன் சொல்கிறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏவன்னே பார்க்குறான். உனக்கு தெரியுமா ஜெகி, இந்த காலேஜ் சேர்ந்ததுலேருந்து எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். உன் பின்னாடி நிறைய வாட்டி சுற்றிருக்கேன். ஆனால் நான் ரொம்ப லேட் எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஜிம்மின்னு லவ் பண்ணுறீங்க, அதனால தான் பெருசாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. பட் இந்த வாட்டி என்னவோ தெரியல, இன்னும் 3 monthஸில் நம்ம காலேஜ் முடிஞ்சிடும். அப்புறம் நீ ஒரு பாத், நான் ஒரு பாத்துக்கு போயிடுவோம். அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மூமெண்ட்டாவது உன் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க உன்னை இங்கே கூப்பிட்டு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு அதிசயம் நீங்கள் வந்தது. நான் அவ்வளோ ஜாலியாக இருக்கேன். இதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட்டாக மாறப்போகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட சொல்கிறா. ஜேகேவும் அவன் சொல்கிறதே பார்த்துட்ருக்கான். அப்போ அவள் தான், ஜேகே வாய் கொஞ்சம் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனும் போகிறான். 2 பேரும் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் ஜேகேயோட ஷோல்டர்ஸில் கை வச்சுக்கிறா. ஸோ ஜேகே அவளோட ஹிப்பில் கை வைக்கிறான். அந்த மாதிரி 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு மைல்டான மியூசிக் போயிட்டுருக்கு, ரொமான்டிக்காக. 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏவன் தான், ஜேகே எனக்கு இந்த நம்ம 2 பேரும் டேட் பண்ணால் அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டதா. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. ஏவன், அது எனக்கு ஆல்ரெடி தெரியும்ல. தெரியும், பட் இன்னும் 3 months தான் இருக்குது, நம்ம ஏன் சும்மா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜேகே ஏவனையே பார்க்குறான். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாமே, இந்த சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் இப்போது ஏதாவது பார்ட்னர் தேவைப்படும். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீ ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லு. எதை வச்சு அப்படி சொல்கிற? அதெல்லாம் பொண்ணுங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக நீ ஒரு மாதிரியா தனிமையில் தான் இருக்க. நம்ம ஏன் அந்த சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறா. ஜேகேவும் அவளையே ஒரு மாதிரி பார்த்துன்னு தான் இருக்கான். அவன் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. 3 மாதம்தான் இருக்குது லாஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மீட் பண்ணுவோன்னே தெரியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பாக ஆரம்பிக்கணும். அப்புறம் லேட்டராக நமக்கு எப்படி வைப் போகுதுன்னு நினச்சி ஃப்யூச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வைப் செட் ஆகலன்னா ஓகே, அதை அப்படியே நிறுத்திக்கலாம். என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
உன் டீலிங் நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேணான்றியா? ரைட், கரெக்ட் தான், புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகேவா? ஓகே. அவளும் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அவன் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனும் சுற்றி பார்க்குறான். இப்போது அவனோட ஷோல்டர்ஸில் ஹேண்ட் வச்சுருப்பாள், அது அப்படி கீழே அவன் செஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறா. ஜேகே பார்க்குறான். ஜேகே 3 years தெரியுமா, 3 years அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே தான் ரியாக்ட் பண்ணலை. அவன் என்ன சொல்கிறான்னு யோசிக்கிறா. இப்போ அவள் யோசிக்கவே இல்லை. அவளோட ஃபேஸை ஜேகேயோட ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறா. ஜேகே அவள் என்ன பண்ண வரான்னு தெரியுது. அவனும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி நிற்கிறான். அவள் எடுத்துகிட்டு வந்து ஜேகேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜேகேவும் அதை ரெசிஸ்ட் பண்ணலை, அவனும் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த மைல்டான மியூசிக்கில், இந்த கொஞ்சம் டார்க்கான பிளேஸில், ஐ மீன் அந்த சரௌண்டிங்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு குரல் தான் கேட்குது, ஜங்குக்கா அப்படின்னு. ஜங்குக்கு ஃப்ளின்ச் ஆகிட்டான். யாரா இது இப்படி கூப்பிடுறது அப்படின்னு. திரும்பி பார்த்தான், வேற யாரும் இல்லை, அது ஜிமின் தான். ஜிமின் அங்கேருந்து ஒரு மாதிரியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வரான். ஜேகேக்கு ஜர்க் ஆகிடுது. அவன் ஒரு மாதிரி பயந்துட்டான். அந்த பொண்ணும் தான் பயந்துடுச்சு. 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. ஜேகே, அவ என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ, நீ என்ன பண்ணவல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின், நான் உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். வீட்டில் இருக்க சொன்னியா, என்னடா பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படின்ட்டு கத்துறான். ஜேகே அங்கே சுற்றி இருக்க சரௌண்டிங் எல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஜேஎம்மோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். விடு ஜேகே, விடு, என்ன பண்ணுற, எங்கே கூட்டிகிட்டு போடுற, விடுறா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேகே அங்கேருந்து அந்த ஈவெண்ட்க்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஹாலுக்கு வெளியில் அங்கே 2 பேரும் ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஜேகே தான், நான் தான் உனக்கு வர வேணான்னு இல்லை, எதுக்கு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வர வேணான்னியா, நீ உனக்கு உடம்பு சரியில்லை தானடா சொன்னேன், என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே? அந்த அவங்க ஏவன் தானே, அந்த பொண்ணை நீ கிஸ் பண்ணிட்டு தானே இருந்த. ஜேகே, எனக்கு ஒன்றுமே புரியல ஜேகே, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஜிமின், நான் சொல்கிறத என்றைக்குமே நீ மதிக்கவே மாட்டியா? நான் வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எதுக்கு இங்கே வந்த? நிறுத்து ஜேகே, அவள் கூட நீ அடிக்கிற கூத்தை நான் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக என்னை வீட்டில் இருக்க சொன்னியா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜிமின், வாய் அடக்கி பேசு அப்படின்னு அவன் திட்டுறான். வாய் அடக்கி பேசணுமா? இப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருந்த உள்ள? நீ அந்த பொண்ணை கிஸ் பண்ண தானே? ஜேகே, உன்னால நீ சீட் பண்ணுறியாடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான். ஜேகேக்கு சொல்ல வேர்ட்ஸ் இல்லை. அவன் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டான். ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரோன்ட்டு அவன் நினைக்கவே இல்லை. அவன் ஜிம்மினையே பார்த்துட்ருக்கான். ஜிம்மின் ஒரு மாதிரி அழுகிறான். ஜேகே, ஏன் ஜேகே இப்படி பண்ண, உனக்கு என்ன ஆச்சு? என்னால் இப்போ நான் பார்த்ததை டைஜஸ்ட் பண்ண முடியலடா, நம்ப முடியலடா. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, நான் சொல்லடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான். ஜேகே தான் ஜிமின் அழுவதே பார்க்குறான். ஜிமின், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஏன் திரும்பி உள்ளே போய் அவளை கிஸ் பண்ண போறியா? ஏன்னு கேட்டதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டப்பனாக நிற்கிறான். ஜெயம், நீ வீட்டுக்கு போன்னு நான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். நான் தான் உன்னை நாளைக்கு காலையில் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன்ல, எதுக்கு இங்கே வந்த? அவுட்டிங் கூப்பிட்டு போறியா? ஏய், இப்போ நீ உள்ளே என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருந்த? அந்த பொண்ணை கிஸ் பண்ணிகிட்டு இருந்த. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்க. நான் இங்கே வர வேணான்னு சொன்னேன். நான் நம்பினேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, நம்பினேன். ஆனால் நீ உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்து அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவள் கூட இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டு அதை எனக்கு தெரியாமல் மறைச்சிட்டு அதை நான் எனக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நாளைக்கு அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கு.
இவ்வளோ சீப்பாக யோசிச்சிருக்க ஜேகே நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஓவராக நடிக்காமல் இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஜேகே, நான் நடிக்கிறேனா? இத்தனை நாளாக நீ தாண்டா நினச்சிட்டு இருந்த அப்படின்ட்டு அவனோட செஸ்ட் ஒரு மாதிரியே பாயிண்ட் அவுட் பண்ணுறான். ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஜெயம், இங்கே நீ இருக்கிறது கரெக்ட் கிடையாது, இது வந்தாலும் நான் காலையில் வந்து பேசுகிறேன், வா கிளம்பு, நீ போ, நான் பின்னாடியே வரேன், இல்லை நான் வீட்டுக்கு வரேன், அங்கே வந்து பேசிக்கலாம். இல்லை, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே பேசு, இத்தனை நாள் ஏன் இப்படி பண்ண ஜேகே அப்படின்ட்டு அழுகிறான். ஜேகேவோட செஸ்ட்டை போட்டு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகுது. நிறுத்து ஜிமின், கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜிமின் ஃபிலிம்ஸ் ஆகிட்டான். ஜேகே இப்படி கத்துனது, என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க விட்டா, ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, உன்னை நான் வீட்டில் இருக்க சொன்னேன், அதை விட்டு இங்கே வந்துட்டு கண்டதையும் பார்த்துட்டு என்னை திட்டிகிட்டு இருக்க, நான் சொன்னதை என்றைக்குமே கேட்க மாட்டியா? இப்போ உனக்கு என்ன, நான் எதுக்கு அவளை கிஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுமா, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன? இல்லை, எனக்கு புரியாதுடா, உனக்கு எதுவுமே புரியாது. இந்த பாரு ஜிமின், டு பி ஆனஸ்ட், எனக்கு தெரியல, இருந்த மாதிரி எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரலை. ஒரு மாதிரியா கூட இருக்கும்போது எம்டியாக ஃபீல் ஆகுது, எனக்கு புரியுதா? கிட்டத்தட்ட நீ பண்ண எல்லாம் எனக்கு இரிட்டேட் ஆகுது. சும்மா அதை பண்ணாத, இதை பண்ணாத, எங்கே இருக்க, அங்கே போகிற, ஏதாவது 10 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு அது இரிட்டேட் ஆகுது ஜிமின். உன் எக்ஸிஸ்டன்ஸே இப்போலாம் எனக்கு டென்ஷன் ஆகுது, உனக்கு புரியலையா? நான் உன்கிட்ட தள்ளி இருக்கிறதே தெரியலையா நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்ட்டு? அதான் ஜேகே, அது தெரியுது. ஏன் இப்படி பேசுகிறேன், ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன், அதையாவது சொல்லடா. எனக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, இப்பெல்லாம் நீ பேசாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு ஜேகே. ஜேகே இப்படிலாம் பேசுற சொல்லு அப்படின்ட்டு ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணுறான். ஆனால் ஜேகே தான் அதை தட்டி விட்டு, ஜெயம், தயவு செய்து இப்படிலாம் ஆக்ட் பண்ணுறதை நிறுத்து, நீ இப்படிலாம் ஆக்ட் பண்ணுறது எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, புரியுதா? நீ நானும் லவ் பண்ணோம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் அதை யூஸ்டு பார்க்கும்போது அது லவ் மாதிரி எனக்கு தெரியல, உனக்கு புரியலையா? நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டீனேஜர்ஸ், மேபி அது வந்து இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கும், எனக்கு இன்னைக்கு தான் ஃபீல் ஆகுது. அது லவ் கிடையாதுன்ற மாதிரி எனக்கு யாரும் சொல்கிற மாதிரி இருக்கு, புரியுதா? உன் கூட எனக்கு அந்த ஸ்பார்க்கே இல்லைடா, உன் கூட எனக்கு ஃப்யூச்சர் யோசிச்சு பார்க்கணும்னு தோணலை. ஐம் ஜஸ்ட் டன். எனக்கு தெரியல, மேபி நம்மக்குள்ளே இருந்தது ஜஸ்ட் ஒரு ஹார்மோன்ஸோட வாராக கூட இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியல, உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் அந்த லவ் வரலை நம்ம அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமின் பலார்னு ஒன்று விடுறான். ஜங்குக்கு அப்படியே கம்முன்னு நிற்கிறான். அவன் விட்டு, ஜேகே என்ன சொல்கிறேன், லவ்வே இல்லையா? ஏண்டா நீ தானடா என் பின்னாடி சுத்தலாம், நான் போகிற இடத்துக்குலாம் வந்தேன், உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சோம், உன் பேரை கூட வச்சேன், நீ தான் ப்ரப்போஸ் பண்ண, நீ தான் எல்லாம் அப்ரோச் பண்ண, நீ தான் கிஸ் பண்ண, நீ தானடா நீ கேட்ட. இப்போ லவ் இல்லை இன்ஃபேக்சுவேஷன் சொன்னா நான் எப்படி ஜேகே ஒத்துப்பேன்? என்ன ஜேகே சொல்ற நீ? லவ் இல்லாம தான் எனக்கு இத்தனையும் பண்ணியா, இல்லை லவ் இல்லாம தான் ஒவ்வொரு வாட்டி நீ பண்ணும் போது உன் பேரை கத்த சொன்னியா? லவ் இல்லாம தான் எல்லாமே பண்ணியா ஜேகே? என்ன ஜேகே பேசுற? லவ் இல்லைன்றியா? எப்படி ஜேகே எந்த வயசுல பண்ணாலும் லவ் தானடா? என்னடா சொல்ற நீ? ஜேகே இப்படி பேசுற? ஜிமின், ஓகே முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம், லெட்ஸ் பிரேக் அப் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிமின் தான், சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல ஜேகே, ப்ளீஸ் கொஞ்சமாவது யோசி, ஏன் இப்படி பண்ற ஜேகே, அதான் ஜேகே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜேகே தான், ஜிமின் எனக்கு புரியுது, நான் உன்னை
லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லலை, நானும் லவ் பண்ணேன். பட் மேபி அது தெரியல ஜெயம், எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு. பட் இது கண்டினியூ ஆக போகிறதில்லை. அப்படியே இது கண்டினியூ ஆனாலும் சரி ரொம்ப நாள் இருக்காது, அது எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம பிரிஞ்சிடலாம், இதை நிறுத்திக்கலாம். எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு, பட் இது செட் ஆகாது ஜெயம், எனக்கு செட் ஆகாது. நம்ம இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜிகே என்ன சொல்லு தெரிஞ்சுதான் பேசுறியாடா? ஜின்னு திரும்பி திரும்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் சொல்றேன்ல எனக்கு இரிட்டேட் ஆகுது நீ இப்படி பண்றது அப்படின்னு சொல்ல ஜிகே என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேங்குதுடா. அது புரிஞ்சாலும் எங்க மண்டையில ஏற மாட்டேங்குதுடா. ஜிகே ஏதாவது டென்ஷன்ல இருக்கியா சொல்லு, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்லு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாடா, ஏதாவது ஒன்று சொல்லுடா. ஜெயம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பி ஹானஸ்ட், எனக்கு நல்லா புரியுது. நமக்குள்ள இருந்தது லவ் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அவ்வளோதான், அது ஜஸ்ட் ஒரு ஹார்மோன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ஜேம்க்கு டென்ஷன் ஆகி நிறுத்து ஜிகே, உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், இது எனக்கு அப்படி கிடையாது. நீ என்னோட லவ்வே அசிங்கப்படுத்துற ஜிகே, அது லவ் என்னன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்து. உனக்கு நான் வேணாம் மூஞ்சி முன்னாடி சொல்ல வேண்டியதானடா, எனக்கு சீட் பண்ற நீ அதை உன்னை நியாயப்படுத்திக்க பாக்குறியா? இதெல்லாம் அந்ததே போதும், பிரேக்கப் பண்ணலாம் சொல்லல, பண்ணிக்கலாம். உன்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளா நான் கேட்பேன் நினைக்கவே இல்லடா. இதுக்கு மேலே என் லவ் பண்ணி அசிங்கப்பட்டுதான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் என்னோட லவ் பியூர் இந்த மாதிரி கிடையாது. உனக்கு வேணா அது இன்ஃபாக்சுவேஷனா இருக்கா, உனக்கு வேணும்னா அது ஜஸ்ட் என்ன கர்மமானாலும் இருக்கலாம். ஆனா அது எனக்கு லவ் பண்ணி அசிங்கப்படுத்துறது என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு வார்த்தை அதை கேவலப்படுத்த மாதிரி நீ பேசினா நான் சத்தியமா மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன அவாய்ட் பண்ணல, இப்ப பிக்கப்க்கு வந்து நின்னுட்டேன். ஓகே, எனக்கு அதான வேணும். நீ நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்ல உனக்கு புரியல, அது அசிங்கப்படுத்த நீ ஜஸ்ட் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்றல, வாய் இப்படிடா வருது. எனக்கு ஹார்மோன்ஸா? லவ் ஜிகே புரியுது. நீ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குட் பை. இத்தனை நாள் என் மூச்சு முன்னாடி வராம எப்படி ஓடி ஒளிஞ்சுக்கோ பார்க்க கூட விரும்பல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவன் போறான். ஜேகே தான், நான் ஒன்னும் ஓடிலாம் ஒளியில, நான் ஜஸ்ட் ஒன்னு அவாய்ட் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேஎம்க்கு அது எதுவுமே காதுல விழல, வாழ்ந்துட்டு அங்க நிறுத்தாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படின்ற மாதிரி டென்ஷனா நிற்கிறான். அதே இடத்த நடந்துகிட்டே இருக்கான். சிம்மன் அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் நேராக அவன் வாஷ்ரூம் தான் போகிறான். அங்கே ஷவர் ஆன் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப எப்படி சொல்றது, அவனால முடியல. ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, இட்ஸ் மோர் தென் 6 years 7 years என்னோட கம்ப்ளீட் ஆகிற ஒரு இல்லை. அதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. அதுவும் ஜேகே வந்து இப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, அப்போ மேபி ஏதாவது ஹார்மோன்னால அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவான். அதெல்லாம் இப்போ ஜேமால் எடுத்துக்கவே முடியல. ஜேகே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காதில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் ஷவர் கீழே உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறான், கத்துறான். அந்த சவுண்ட் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வாஷ்ரூமில் இருக்க எல்லா டேப்பையும் ஆன் பண்ணி வச்சுருக்கான். அவன் ரூம்லேயே உட்காந்து செம்மையாக அழுகுறான்.
அது ஒரு நைட் டைம், ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஜஸ்ட் அவனால் முடியல, அழுதுகிட்டே இருக்கான். அந்த சைடு ஜேகே ஜெய் எந்த இடத்துல விட்டு போனானோ இப்போ அங்கேருந்து கிளம்புறான். அவனோட பைக் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு பீச் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கான். அங்கே போயிட்டு ஒரு மாதிரியா அவனும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இருக்கான். அவனுக்கு இப்போது என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் உள்ளே இருந்ததெல்லாம் வெளியில் வந்துடுச்சு, அவ்வளோதான். அவன் மாதிரியா ஜிபி எத்தனை நாள் இப்படி இருக்க போகிறேன் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கான். ஓகேடா, நெக்ஸ்ட் ஷார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பாய். அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.